உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலே கள்ளக்குறிச்சியிலே 40 பேருடைய மரணம் என்பது அனைத்து தமிழ் மக்களிடமும் மிக பெரும் ஒரு வருத்தத்தை உண்டாக்கியிருக்கிறது. விஷசாராயம் அறிந்து 40 பேர் இன்றைக்கு மரணித்திருக்கிறார் என்று சொன்னோமானால், அங்கே விஷசாராயம் இருப்பது அங்கே இருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியாதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு சம்பவம் நடந்ததுமே மாவட்ட ஆட்சியரை மாற்றுவது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதோடு மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றுவது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே அந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்துவது தான் ஒரு சரியான ஒரு நிர்வாகமாக இருக்கும், சரியான ஒரு ஆட்சியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். நாங்கள் கேட்கின்றோம், சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு குற்றம் செய்தால் அவரை புலனாய்வு செய்து விசாரித்து அவருக்கு தண்டனை கொடுக்கின்ற இங்கே இருக்கின்ற ஒரு காவல்துறைகள் அதிகாரிகள் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் விற்கிறார்கள், 40 பேர் அருந்து இறக்கிறார் என்று சொன்னோமானால், விஷசாராயம் உடனே விற்று உடனே மது அறிந்து உடனே அவர்கள் இறந்திருக்க மாட்டார்கள். பல ஆண்டுகளாக அங்கே விஷசாராய விற்பனை நடந்து கொண்டு இருக்கிறது. இதை அங்கே இருக்கின்ற உளவுத்துறை என்ன செய்தார்கள், அங்கே இருக்கின்ற காவல்துறை என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. காவல்துறை என்பது இந்த மக்களுக்கு பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரும் ஒரு துறை தான், மக்களை பாதுகாக்கின்ற மிகப்பெரும் ஒரு துறை தான் காவல்துறை. ஆக காவல்துறைக்கு இன்றைக்கு அனைத்து அதிகாரங்களும் ஜனநாயக நாட்டிலே அரசு கொடுத்திருக்கிறது, மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கின்ற அந்த காவல்துறை, மக்களை பாதுகாக்க வேண்டிய அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் செய்வது ஒட்டுமொத்த காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உளவுத்துறைக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அப்படி இருக்கும் பொழுது கள்ளக்குறிச்சி சம்பவத்தை இந்த கள்ளக்குறிச்சியிலே விஷசாராயம் இருப்பதை காவல்துறை இங்கே காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தடுக்க தவறியதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். 50-60 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலுக்கு மேலமாக இங்கே திராவிடத்தினுடைய ஆட்சி, தமிழ் மண்ணிலே திராவிடம் கவ்வி பிடித்து கொண்டு திராவிடத்தினுடைய ஆட்சி தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அது பெரியாரை தொட்டு அண்ணாவை தொட்டு கலைஞரிலிருந்து இன்றைக்கு இருக்கின்ற மாண்பு முதல்வர் ஸ்டாலின் வரை திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னோம்னால், இங்கே இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தென் தமிழகத்திலும் தொடர்ந்து கூலிப்படையினால் படுகொலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. விஷசாராயம் அறிந்து 40 பேருக்கு மேற்பட்டோர் இங்கே கள்ளக்குறிச்சியிலே இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னோமானால், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று ஒரு சாமானியன் கூட கேட்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. திமுக இங்கே தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்கள், இங்கே ஆட்சி வருவதற்கு முன்பாக தெரு தெருவாக எதை சொல்லி வாக்கை சேகரித்தார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுகவினுடைய எம்பி சகோதரி கனிமொழி கூட சொன்னால், தமிழ்நாட்டிலே விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும், டாஸ்மார்க் ஆலைகள் ஒழித்தால்தான் இங்கே தமிழ் பெண்கள் பாதுகாக்கப்படும், விதவைகள் எண்ணிக்கை குறையும் என்றெல்லாம் மக்களிடையே அங்கே தமிழகத்தில் இருக்கின்ற அந்த பெண்களிடம் அவருடைய வாக்கை கவர்வதற்காக, அவருடைய வாக்கை பெறுவதற்காக வாக்குறுதியை கொடுத்துவிட்டு வெற்றி பெற்றுவிட்டு டாஸ்மார்க் ஆலைகளை மூடுவதற்கு இன்றைக்கு திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை அந்த நேரத்தில் நான் கேள்வியாக பதிவு செய்கிறேன். அதோடு மட்டுமல்ல, அக்கா கனிமொழியினுடைய வாக்குறுதி இங்கே என்னாச்சு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க் ஆலைகளை இழுத்து மூடும் என்று சொன்னீங்களே, அது என்னாச்சு? அதோடு மட்டுமல்ல, இங்கே திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள், இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், மக்களுடைய கோரிக்கைகளை போராடுகின்ற கூட்டணி கட்சிகள் கூட இன்றைக்கு ஆளும் கட்சியினோடு கூட்டணியில் இருப்பதற்காக இந்த 40 பேருடைய மரணத்தை பற்றி பேச மறுக்கிறார்கள் என்று சொன்னோம்னால், இங்கே மக்களுக்கான ஒரு அரசாக நாங்கள் பார்க்க முடியவில்லை என்பதை மிகப்பெரும் ஒரு வேதனையை உருவாக்குகிறது. ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டு இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே இனிமேலும் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஒரு கருத்தாக பதிவு செய்துள்ளோம். உங்களிடம்தான் நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியை கொடுத்திருக்கின்றோம், திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி மக்களை திசை திருப்பி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மதுவினால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது? இளம் சீரார்கள் மது குடிப்பதினால் அவர்கள் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு பல பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு குற்றங்கள் அதிகரிப்பதோட கற்பழிப்புகள் அதிகமாக கொண்டிருக்கிறது, கொலை அதிகமாக கொண்டிருக்கிறது, கொள்ளை அதிகமாக கொண்டிருக்கிறது. இந்த டாஸ்மார்க்கை வச்சு தான் தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டிலே ஆட்சி நடத்த முடியுமா? நான் கேட்குறேன். நிர்வாகத்தை நடத்த முடியுமா? மிகவும் ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றோம். நீங்கள் விரைவிலே டாஸ்மார்க் ஆலைகளை இழுத்து மூட வேண்டும். தமிழருடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு தமிழருடைய நலன்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை டாஸ்மார்க் கடைகளை விரைவில் டாஸ்மார்க் கடைகளும் ஆலைகளும் இழுத்து மூட என்று சொன்னால் தமிழக மக்கள் இங்கே இருக்கின்ற ஆளும் அரசுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். தோழர்களே, வணக்கம்.